தமிழ் சினிமாவில் இப்பெல்லாம் பெரிய நடிகர்கள் என்னதான் பிரம்மாண்டமாக நடித்தாலும் அந்த அளவுக்கு படம் எடுபடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சிறிய சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க. அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடுது. ஆனாலும் இந்த தலைமுறையிலும் இளம் தலைமுறையிற்கு டஃப் கொடுக்கும் வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் நடிச்சிட்டு வராரு. அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட ஆக்டிங்கில் வெளியான வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அமீர் கானும் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்கிறதா சொல்லப்படுது. போதை சம்பந்தமான காட்சிகள் இருக்கக்கூடாது என ரஜினி கேட்டதுனால இந்த படத்தில் போதை சம்பந்தமான காட்சிகள் எதுவும் இருக்காது. மேலும் ஜெயிலர் படத்தில் வர மாதிரி சிகரெட் பிடிக்கிற காட்சியோ அந்த மாதிரி எந்த காட்சியும் இந்த படத்தில் இருக்காது என சொல்லப்படுது. மேலும் இந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் இருக்கக்கூடாதுன்னு ரஜினி சொன்னதுனால இந்த படம் எல்சியூலும் இருக்காது. அண்மையில் தான் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டாங்க. பொங்கலுக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் பாடல் வரும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜெயிலர் 2 அறிவிப்பு வீடியோ வெளியிட்டு மக்களை கிறங்கடிக்க செஞ்சாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடைய 2வது பாடல் வந்திருக்கு. இதற்கு போட்டியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் கூலி படத்தோடைய 2வது பாடலை விட போகிறாங்க. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாதனை செய்வார். ஏன்னா ஜெயிலர் படத்தோடைய 2ஆம் பாகத்தோடைய அந்த டீசரை பார்க்கவே மக்கள் கூட்டமாக வந்து கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னதான் அஜித் பெரிய நடிகராக இருந்தாலும் ரஜினி ஈக்குவலுக்கு வர முடியாது என்று தான் சொல்லப்படுது. அதற்கு காரணம் ரஜினியோட ஸ்டைலும். ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் அனைத்து நடிகர்களும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் உலக இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னாடி யாரும் நிற்க முடியாது என்று ரசிகர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த 2வது பாடல் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு காதல் பாடல் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இதில் அபிராமியாக நடிக்கிற ஹீரோயினுக்கும் இந்த காதல் டியூட் பாடு இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த பாடலை தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காராம். என்னதான் தனுஷ் நம்ம ரஜினியோட மகளை டைவர்ஸ் பண்ணாலும் எப்படியாச்சும் ரஜினியோட படத்தில் ஒரு சின்ன சீனாட்சி நடிச்சிட வேண்டும் என ரொம்பவே எதிர்பார்த்து பல வருஷமாக காத்து கொண்டு இருக்காரு. அது இப்போ நிறைவேறியிருக்கு. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு பாடலை பாடியிருக்காராம் தனுஷ். பொறுத்திருந்த பாப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.